வணக்கம். ஒரு பெரிய நாகரீகம் இருந்திருக்கு. ஆனா அதை யார் ஆட்சி செஞ்சாங்கன்னு யாருக்குமே தெரியாதுன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுதான் சிந்து சமவெளி நாகரீகம். அதுல எக்கச்சக்க மர்மங்கள் இருக்கு. வாங்க அதோட ஆச்சரியமான ரகசியங்களை ஒன்னொன்னா பார்க்கலாம். இது ஏதோ கற்பனையான கேள்வி இல்ல. இதுதான் சிந்து சமவெளி நாகரிகத்தோட மைய புதிரே. யோசிச்சு பாருங்க, ஒரு சிம்மாசனம் இல்ல, ஒரு கிரீடம் இல்ல, பேரு சொல்ற மாதிரி ஒரு ராஜா கூட இல்லாம ஒரு பெரிய சாம்ராஜ்யம் எப்படி இயங்க முடியும்? வாங்க இத பத்தி தான் நம்ம ஆழமா பார்க்க போறோம். இங்க பாருங்களேன், இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஒப்பீடு. இது நமக்கு தெரிஞ்ச வரலாற்றே ஒரு மாதிரி தலைகீழா புரட்டி போடுது. ஒரு பக்கம் எஜிப்து, மெசபொட்டேமியா மாதிரி பேரரசுகள், அங்கெல்லாம் பிரம்மாண்டமான அரச கல்லறைகள், பெரிய பெரிய அரண்மனைகள்னு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம சிந்து சமவெளி, இங்க முக்கியமான கட்டிடங்கள் எல்லாமே பொதுமக்களுக்காக கட்டப்பட்டிருக்கு. பொதுக்குளியல், தானிய களஞ்சியங்கள், அப்புறம் வடிகால்கள். அப்போ அதிகாரம் மக்களுக்காக இருந்ததா இல்ல ஒரு சிலருக்காக மட்டுமா? சரி, நாம எதை பத்தியெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த ஆட்சியாளர்கள் ஏன் காணாம போனாங்கங்கிற மர்மத்தை பார்க்கலாம். அதாவது என்னென்ன சான்றுகள் இருக்கு, என்னென்ன இல்லைன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த வரலாற்று புதிரை விளக்க முயற்சி பண்ற சில முக்கியமான தியரிஸையும் நாம பார்க்கலாம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். அதாவது காணாம போன ஆட்சியாளர்களை பத்தின மர்மம். சிந்து சமவெளி நாகரிகம் எவ்ளோ பெரியதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அங்க ஒரு ராஜா இல்லங்கிறது இன்னும் பெரிய ஆச்சரியமா இருக்கும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. 50 லட்சம் மக்கள், ஆயிரக்கணக்கான நகரங்கள், கிராமங்கள் எல்லாமே ஒரு பரந்த நிலப்பரப்புல பரவி இருக்கு. இவ்ளோ பெரிய ஒரு அமைப்ப ஒன்ன இணைக்க கண்டிப்பா ஒரு சக்தி வாய்ந்த தலைமை தேவைப்பட்டிருக்கும் இல்லையா? அப்போ அவங்கெல்லாம் எங்க போனாங்க? இந்த நாகரீகத்தை முதல்ல கண்டுபிடிச்ச ஆய்வாளர்கள்ல ஒருத்தர் சர் ஜான் மார்ஷல். அவரே இத பார்த்து திகைச்சு போயிட்டாரு. அவர் என்ன எதிர்பார்த்தாரு? அரசர்களோட கல்லறைகள், அரண்மனைகள். ஆனா அதுக்கு பதிலா அவர் பார்த்தது பொதுமக்களுக்கான வசதிகளை. சோ ஆரம்பத்திலிருந்தே இது ரொம்ப வித்தியாசமான ஒரு நாகரிகமா இருந்திருக்குன்னு இது தெளிவா காட்டுது. 100 வருஷத்துக்கு மேல தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஒரு ஆளும் வர்க்கத்துக்கான ஆதாரத்தை தேடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கிதுமே கிடைக்கல. பிரமிடுகள் இல்ல, பெரிய பெரிய சிலைகள் இல்ல, ஏன் போர் நடந்ததுக்கான காட்சிகள் கூட இல்ல. அப்போ அந்த உண்மையான அதிகாரம் எங்க தான் ஒளிஞ்சிருந்தது? சரி, இப்ப அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்கலாம். ஆட்சியாளர்களுக்கான அடையாளங்கள் எதுவும் இல்லாம இருக்கலாம். ஆனா அவங்களோட நகரங்கள்ல நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு ஒழுங்கும் ஒரு திட்டமிடலும் இருந்துச்சு. மொஹெஞ்சதாரோ, ராக்கிகார்ஹி மாதிரியான நகரங்கள்லாம் ஏதோ கண்ணா பின்னான்னு கட்டப்பட்ட கட்டிடங்களோட தொகுப்பு கிடையாது. ரொம்ப முறையா கட்டம் போட்ட மாதிரி நேர்த்தியா அமைச்சிருக்காங்க. தெருக்களெல்லாம் நேரா சரியான கோணங்கள்ல வெட்டப்பட்டிருக்கு. இது எதேச்சியா நடக்க வாய்ப்பே இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒருங்கிணைப்பும் தொலைநோக்கு பார்வையும் இருந்திருக்கு. ஒரு மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல் இருந்திருக்கணுங்கிறத இது காட்டுது. 4, 2, 1 இந்த நம்பர் பார்க்க சாதாரணமா தெரியலாம். ஆனா இது ஒரு மிக முக்கியமான சான்று. யோசிச்சு பாருங்க, 1 மில்லியன் சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான பரப்புல இருந்த ஆயிரக்கணக்கான ஊர்கள்ல பயன்படுத்தப்பட்ட செங்கற்கள் எல்லாமே இதே விகிதத்துல தான் இருந்திருக்கு. அப்போ யாரோ ஒருத்தர் இல்ல ஏதோ ஒரு அமைப்பு இந்த விஷால பகுதி முழுமைக்கும் பொதுவான விதிகளை வகுத்திருக்காங்கன்னு தானே அர்த்தம். இப்ப இந்த முக்கியமான நகரங்களை பாருங்க. மொஹெஞ்சதாரோ ஒரு புரியல் அற்புதம்னே சொல்லலாம். 700க்கும் மேற்பட்ட கிணறுகள் இருந்திருக்கு. தோலாவிரால வறண்ட பகுதியிலையும் நீர் மேலாண்மையில அவங்க பெரிய கை தேர்ந்தவங்களா இருந்திருக்காங்க. அப்புறம் ராக்கிகார்ஹி இதுவரைக்கும் கண்டுபிடிச்சதுலேயே இதுதான் மிகப்பெரிய தளம், ஒரு முக்கியமான கிழக்கு மையமா செயல்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒரு தனித்தன்மை இருந்தாலும் எல்லாமே ஒரு பொதுவான உயர்தரமான திட்டமிடல் கொள்கையால ஒன்னா இணைக்கப்பட்டிருந்துச்சு. சிந்து சமவெளி நாகரிகத்தோட மிக முக்கியமான, ஒருவேளை மிகச்சிறந்த சாதனைன்னு எதை சொல்லலாம் தெரியுமா? அது அவங்களோட சுகாதாரம். உலகத்துக்கே முதல் முறையா ஒரு நகர்ப்புற சுகாதார அமைப்பை அவங்க உருவாக்கியிருக்காங்க. இது நிஜமாவே ஒரு புரட்சிகரமான விஷயம். ஆமா, நீங்க கேட்டது சரிதான். இன்னைக்கு இருக்கிற பல நகரங்களை விட மேம்பட்ட சுகாதார அமைப்புகள் அவங்க கிட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கு. அவங்களோட பொறியியல் திறமை எவ்வளோ புதுமையா இருந்திருக்குன்னு இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த கழிவுநீர் வெளியேற்ற முறைய பாருங்களேன், எவ்வளவு நவீனமா இருக்கு. வீடுகள்ல குளியல் அறைகள், கழிப்பறைகள்னு தனித்தனியா இருக்கு. அங்கிருந்து கழிவுநீர் சுடுமண் குழாய்கள் வழியா வெளியே போகுது. அப்புறம் தெருக்கள்ல மூடிய செங்கற்களால கட்டப்பட்ட வடிகால்கள்ல சேருது. கடைசியா இந்த அமைப்பு கழிவுகளை ஊருக்கு வெளியே கொண்டு போய் சேர்க்குது. இது ஏதோ ஒரு வீட்டுக்கான வசதி இல்ல, ஒரு முழு நகரத்துக்கான பொது உள்கட்டமைப்பு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பொது வடிகால் வசதி பணக்காரங்களுக்கு மட்டும் இல்ல, நகரத்தோட ஓரத்துல இருந்த சின்ன சின்ன வீடுகளுக்கு கூட இந்த இணைப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இது அவங்களோட சமூகத்துல இருந்த ஒரு சமத்துவமான அணுகுமுறையை காட்டுது. இது அவங்களோட ஆட்சி முறையை பத்தின கோட்பாடுகளுக்கு ஒரு முக்கியமான சான்றாவும் அமையுது. அப்போ சுகாதாரம் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு, நகரங்கள் நல்லா திட்டமிட்டு கட்டப்பட்டிருக்கு. ஆனா
அரண்மனைகளே இல்ல. அப்போ யார் தான் பொறுப்புல இருந்தது? இந்த மர்மத்தை அவிழ்க்க முயற்சி பண்ற 3 முக்கிய தியரிகளை இப்ப பார்க்கலாம். முதல் தியரி என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஒற்றை மையப்படுத்தப்பட்ட அரசு இருந்திருக்கணும்னு சொல்லுது. அதாவது முழு நாகரிகத்தையும் ஒரே அரசாங்கம் ஆட்சி செஞ்சிருக்கணும். ஏன்னா அந்த செங்கற்களோட அளவு, எடைக்கற்கள் எல்லாமே எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை வரணும்னா ஒரு மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் இருந்தா மட்டும்தான் சாத்தியம். அவங்கள ராஜான்னு சொல்லாம இருந்திருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு வகையான மைய நிர்வாகம் கண்டிப்பா இருந்திருக்கணும். 2வது தியரி இதுக்கு நேர்மாறா சொல்லுது. அதாவது அதிகாரம் பரவலாக்கப்பட்டிருந்துச்சுன்னு. ஒரே பேரரசுக்கு பதிலா மொஹெஞ்சதாரோ, ஹரப்பா, ராக்கிகார்ஹி மாதிரி ஒவ்வொரு பெரிய நகரமும் ஒரு தனி நாடா, அதாவது ஒரு சிட்டி ஸ்டேட்டா இருந்திருக்கலாம். அவங்க எல்லாம் கலாச்சார ரீதியா ஒன்னா இருந்தாலும் அரசியல் ரீதியா தனித்தனியா சுதந்திரமா இயங்கியிருக்கலாம். 3வது தியரி இதுதான் எல்லாத்துலயும் ரொம்ப வித்தியாசமானது. அது என்ன சொல்லுதுன்னா, ஆட்சியாளர்கள்னு தனியா யாருமே இல்லங்குது. அதுக்கு பதிலா வணிகர் சபைகள், கைவினைஞர் சங்கங்கள் மாதிரியான குழுக்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டுறவு முறையில அதிகாரத்தை பகிர்ந்துகிட்டாங்கன்னு சொல்லுது. அரண்மனைகள் இல்லாதது, எல்லாருக்கும் சமமா கிடைச்ச சுகாதார வசதி, இதெல்லாம் தான் இதுக்கான சான்றுகள். ஒரு பெரிய நாகரிகம் இயங்க ராஜாக்கள் தேவைங்கிற நம்மளோட அடிப்படை கருத்தையே இது கேள்வி கேட்குது இல்லையா? சரி, இப்ப நம்ம முடிவுக்கு வரலாம். இந்த நகரங்கள் அழிஞ்சு போயிருக்கலாம், ஆனா இந்த மக்கள் அப்படியே மறைஞ்சு போகல. அவங்களோட மரபு இன்னைக்கும் தொடருது. சுமார் 700 வருஷங்கள் செழிப்பா இருந்த இந்த நாகரிகம் கொஞ்சம் கொஞ்சமா சரிய தொடங்குச்சு. இதுக்கு முக்கிய காரணம் காலநிலை மாற்றமா இருக்கலான்னு நம்பப்படுது. காகர்ஹாக்ரா மாதிரி பெரிய நதிகள்லாம் வத்தி போனதால விவசாயம் பாதிக்கப்பட்டுச்சு. அதனால மக்கள் அவங்களோட பெரிய நகரங்களை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா கிழக்கு பக்கம் நகர ஆரம்பிச்சாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு. ராக்கி கார்கில கிடைச்ச ஒரு மரபணுவ ஆய்வு செஞ்சதுல இன்னைக்கு இந்தியால வாழ நவீன மக்கள் அவங்களோட நேரடி சந்ததியினர் தான்னு தெரிய வந்திருக்கு. அதாவது நகரங்கள் அழிஞ்சாலும் மக்கள் அழியல, அவங்களோட மரபு இன்னைக்கும் நம்ம கிட்ட தொடர்ந்துட்டு தான் இருக்கு. ஆக சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. ஒரு சமூகம் முன்னேற, ஒரு நாகரிகம் செழிப்பா இருக்க உண்மையிலேயே ஒரு அரசனோ ஒரு ஆளும் வர்க்கமோ தேவையா? ஒருவேளை ஆதிக்கத்தை விட ஒத்துழைப்பு அதிக சக்தி வாய்ந்ததா இருக்குமோ? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?